12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முதல் இடைத்தேர்வு. இது மாதிரி வினாத்தாள் 2. இந்த வினாத்தாளிலே 50 மதிப்பெண்ணுக்கான கேள்விகள் தரப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக பலவுள் தெரிக, அனைத்து வினாக்களுக்கும் விடை தருக. இந்த கேள்விகளை பொறுத்தமட்டில் இந்த கேள்வித்தாளில் இடம்பெற்றிருக்கின்ற கேள்விகள் எல்லாம் எந்த ஆண்டு பொது தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்படி ஒரு 8 கேள்விகள் இடம்பெற்றிருக்கின்றன. பலவுள் தெரிக மிகவும் முக்கியமான கேள்விகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. மீண்டும் மீண்டும் ஆண்டு பொது தேர்வில் கேட்கின்ற கேள்விகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதற்கு அடுத்ததாக எவையேனும் 2னுக்கு விடை தருக என்ற விதத்தில் கேள்விகள் அமைந்திருக்கின்றது. அதில் திருக்குறளிலிருந்து ஒரு கேள்வியும், வாகைத்திணை என்றால் என்ன, நகரம் பட்டை தீட்டிய இது மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி, அடிக்கடி கேட்கின்ற ஒரு கேள்வி. இந்த கேள்வி அடிக்கடி கேட்கின்ற ஒரு கேள்வி. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்குக என்பது. அதே போன்று வாகைத்திணை, இது முக்கியம். இதை நாம் படித்து வைத்து விட்டோம் என்றால் 2 மதிப்பெண்ணுக்கும் எழுதி கொள்ளலாம், 4 மதிப்பெண்ணுக்கும் எழுதி கொள்ளலாம். அதை தாண்டி அடுத்ததாக எவையேனும் 2னுக்கு மீண்டும் விடை தருக என்ற கேள்வி. இது உரைநடை பகுதியிலிருந்து இடம்பெற்றுள்ளது. உரைநடையிலிருந்து இவை கேட்கப்படும். எனவே இதில் முக்கியமான கேள்வி இந்தோ சாரசானி கட்டடக்கலை. இது திரும்ப மீண்டும் மீண்டும் கேட்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த கேள்வியும் ஆண்டு பொதுத் தேர்விலே கேட்கப்படுகின்றது. எனவே இதையும் மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதன் பிறகு மொழிபெயர்ச்சி கேட்கப்பட்டிருக்கின்றது. எவையேனும் 5னுக்கு மட்டும் விடை தருக என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. இவையெல்லாம் எந்தெந்த ஆண்டுகளில் இவையெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது என்பதும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எல்லாமே இது அரசு மாதிரி வினாத்தாள். எல்லாமே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஆண்டு பொதுத் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளாகவே இருக்கின்றது. தமிழாக்கத்தை பொறுத்தமட்டில் அது எந்தெந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்வி என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே மொழிபெயர்ச்சியை பொறுத்தமட்டில் மாணவர்கள் எந்த விதமான தயக்கமும் இன்றி புத்தகத்திற்கு பின்னால் இருக்கின்ற மொழி ஆழ்வோம், மொழியோடு விளையாடு, நிற்க அதற்கு தக, இந்த 3 பகுதியில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ச்சியை நன்றாக படித்து விட்டீர்கள் என்றால் ஆண்டு பொதுத் தேர்வில் நீங்கள் கட்டாயம் முழு மதிப்பெண்ணை பெற்றுக்கொள்வீர்கள். அடுத்ததாக எவையேனும் 2னுக்கு விடை தருக என்ற கேள்வி இடம்பெற்றிருக்கின்றது. இது 4 மதிப்பெண் கேள்வி. இது செய்யுளிலிருந்து கேட்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நெடுநல்வாடை பற்றி குறிப்புரைக, சினத்தால் வரும் கேடினை விளக்குக. இந்த கேள்வி புத்தக கேள்வியாக இருக்கின்றது. எனவே இதுவும் ஆண்டு தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்வியாக இருக்கின்றது. அதன் பிறகு எவையேனும் 1னுக்கு மட்டும் விடை தருக. இது உங்கள் இதை பொறுத்தமட்டில் எவையேனும் 2னுக்கு விடை தருக. அதற்கு அடுத்ததாக எவையேனும் 1னுக்கு விடை தருக என்ற பகுதி இருக்கின்றது. இதில் இந்த கேள்வி மிகவும் முக்கியமான கேள்வி. சென்னை ஒரு அறிவியல் நகரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான கேள்வி. முதல் பாடத்தில் இருக்கின்ற இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அதற்கு அடுத்ததாக பெரிய கேள்வி இருக்கின்றது, 6 மதிப்பெண் கேள்வி. இதில் 2 கேள்விகள் தரப்பட்டிருக்கின்றது. இதில் 2 கேள்விகளில் ஏதாவது ஒன்று எழுத வேண்டும். மனப்பாட பாடல் தரப்பட்டிருக்கின்றது. எனவே இது ஒரு மாதிரி வினாத்தாள். இந்த மாதிரி வினாத்தாளையும் நீங்கள் பயன்படுத்தி தெரிந்து கொள்ளலாம். மிக சிறப்பாக படித்து அதிக மதிப்பெண்ணையும் பெற்றுக்கொள்ளலாம்.